தன்னுடைய மகளுக்கு வருகின்ற 16ஆம் தேதி மரண தண்டனையை நிறைவேற்றுகிற ஏமன் நாட்டு அரசிடம் கையேந்தி கண்ணீர் மல்க கதறி அழுது தன் மகளை எப்படியாவது காப்பாற்றிவிட முடியாதா என்கிற ஏக்கத்துடன் நிமிஷா பிரியாவின் தாயார் பிரேமா குமாரி பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். மெக்தி கொலை செய்யப்பட்டதை நாம் நியாயப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் அவர் வேண்டுமென்று அதை செய்யவில்லை. தன்னுடைய பாஸ்போர்ட்டை எடுத்து மறைத்து வைத்திருந்த மெக்தி அதை அவரிடமிருந்து மீட்பதற்காக அவருக்கு மயக்க மருந்து கொடுத்திருக்கிறார். அந்த மயக்க மருந்து அளவு அதிகமானதால் அவர் மரணமடைந்திருக்கிறார். கேரளாவில் இருந்து வேலைக்காக ஏமன் நாட்டிற்கு சென்ற பிரியா நிமிஷா தற்போது மரண தண்டனையை நோக்கி காத்திருக்கிறார். வருகிற 16ஆம் தேதி அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. இது எப்படி நடந்தது, இதனுடைய முழு விளக்கம் என்ன என்பதை பற்றி இந்நிகழ்வில் முழு விவரமாக பார்ப்போம் வாங்க. இந்த படத்துல நீங்க பார்க்கிறவர் தான் நிமிஷா பிரியா. இவர் கேரள மாநிலம் பாலக்காட்டு பகுதியை சேர்ந்தவர். இவருடைய தாயார் பிரேமா குமாரி. இவர் படிப்பை முடிச்சுட்டு 2008 அவர் ஏமன் நாட்டுக்கு போறாரு. அதாவது செவிலியர் பணிக்காக, நர்ஸு வேலைக்காக போறாங்க. பொதுவாக கேரளாவில இருந்து நிறைய இந்த மாதிரி பெண்கள், ஆண்கள் மட்டுமல்ல பெண்கள் நிறைய பேர் இந்த இஸ்லாமியர் கண்ட்ரிக்கு போவாங்க. அந்த மாதிரி தான் நம்மளுடைய அந்த நிமிஷா பிரியாவும் ஏமன் நாட்டுக்கு போயிருக்காங்க. போயிட்டு கொஞ்ச காலம் வேலை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2010 அவங்க திரும்ப கேரளாவுக்கு வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறம் அவருக்கு திருமணம் நடந்திருக்கு. டோமி தாமஸ் என்பவருடன் நிமிஷா பிரியாவுக்கு திருமணம் நடந்திருக்கு. அப்புறம் திருமணத்திற்கு பின்பு இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. இப்போ 2011 இவங்க ஃபேமிலியோட ஏமன் நாட்டுக்கு போறாங்க. ஃபேமிலியோட ஏமன் நாட்டுக்கு போயிட்டு அங்க வேலைகள் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு 2-3 வருஷம் ஓடுது. 2014 அங்க உள்நாட்டு போர் வெடிக்குது. உள்நாட்டு போர்னா 2 பிரிவுக்கு, சவுதி அரேபிய ஆதரவு பெற்ற ஒரு அரசுக்கும் ஈரானுடைய ஆதரவு பெற்ற அந்த ஹவுத்தி அந்த குழுவுக்கும் அங்கே போர் வெடிக்குது. அந்த காலகட்டத்தில் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சம் பேர் இறக்குறாங்க. கிட்டத்தட்ட அதில் ஒரு 70% குழந்தைகள். ஒரு பெரிய போர் வெடிக்குது. அந்த சூழ்நிலையில் தான் இந்திய அரசு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இந்தியர்கள் எல்லாம் நிறைய பேரை அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அங்கே ஒரு சில இந்தியர்கள் மட்டும் தங்கியிருந்தாங்க. அதில் இந்த நிமிஷா பிரியாவும் ஒன்று. அந்த காலகட்டத்தில் தான் இவங்களை அனுப்பிச்சி விட்டுறாங்க. யார்? இவருடைய கணவர், நிமிஷா பிரியாவுடைய கணவர் டோமி தாமஸும் அந்த குழந்தையும் கேரளாவுக்கு வந்துடுறாங்க. அவங்க மட்டும் அங்கே தனியாக இருக்காங்க. அப்புறம் வீட்டின் பொருளாதார சூழ்நிலையை கவனிப்பதற்கும் அப்புறம் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பேலன்ஸ் பண்ணுவதற்கும் அங்கே ரொம்ப சிரமமாக இருந்தது. அப்புறம் 2015 வாக்கில் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஒரு தொழிலை பண்ணுவோம், வேலைக்கு ரொம்ப சிரமமாக இருக்குதுன்ட்டு ஒரு கிளினிக், ஹாஸ்பிட்டல் ஒன்று ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க. அங்கே ஷரியாத் என்னக்கூடிய சட்டம், ஷரியத் சட்டம்னு சொல்லுவாங்க. அந்த ஹவுத்தி பிரிவு, அந்த குழுவுடைய சட்டம் தான் ஏமன் நாட்டு தலைநகர் சனாவில் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே இந்த நிமிஷா பிரியா ஒரு ஹாஸ்பிட்டலை தொடங்கணும்னு நினைக்கும் போது இவங்க நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. அதுக்கு அங்கே அனுமதி இல்லை. இவங்க ஒரு தொழில் தொடங்கணும்னா அந்த ஏமன் நாட்டை சேர்ந்த ஒருவரும் பங்குதாரராக இருக்க வேண்டும். அப்படித்தான் இந்த தலோல் அப்டோ மெக்தி என்பவரை இவங்க பார்ட்னராக சேர்ந்து இவங்க 2 பேரும் இணைஞ்சு இந்த மருத்துவமனையை துவங்கியிருக்காங்க. அப்படி 2015 துவங்கப்பட்ட இந்த மருத்துவமனை அப்படியே ஓரளவு வளர்ச்சி பெறுது. இந்த சூழ்நிலையில் இவங்க 2 பேரும் பார்ட்னராக இருக்கிறதுனால இந்த தலோல் அப்டோ மெக்தி என்பவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய பார்ட்னர் நிமிஷா பிரியாவுடைய பார்ட்னர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுக்கு ரொம்ப உடல் ரீதியாகவும் ஒரு மாதிரி டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் பொருளாதாரம், கணக்கு விஷயங்களில், ஏன்னா பார்ட்னர் இல்லையா, ஹாஸ்பிட்டலுடைய வருமானத்தை முழுசாக இவரே எடுத்துக்கிறது. அப்புறம் அவங்கள கிட்டத்தட்ட ஒரு பாலியல் ரீதியான துன்புறுத்தலும் அவருக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது.
அப்படியான சூழ்நிலையில தான் இவங்க வந்து ரொம்ப வந்து வெறுத்து போறாங்க. இதிலிருந்து எப்படி மீள்றது அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. அவர் இந்த அப்டோ மெக்தி வந்து என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப அவங்கள வந்து சித்திரவதை பண்ணியிருக்காரு. துப்பாக்கி முனையிலலாம் மிரட்டியிருக்காரு. நீங்க இங்கிருந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, ஏமன் நாட்டை விட்டு அவங்க வந்து இந்தியா திரும்பிடக்கூடாது என்பதற்காக, அவங்களுடைய பாஸ்போர்ட் எல்லாம் வந்து பறிச்சு இவர் வந்து மறைச்சு வச்சுக்கிறாரு வீட்ல. இவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகுது. இவங்க எப்படியாவது நம்ம இவங்ககிட்டருந்து நம்ம மீண்டுணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வராங்க. அப்ப என்ன பண்றாங்க, இந்த பாஸ்போர்ட்ட எப்படியாவது எடுத்துட்டோம்னா, நம்ம இந்தியாவுக்காவது போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது அவங்களுக்கு. இந்த சூழ்நிலையில தான் 2017ல தலோல் அப்டோ மெக்தி என்பவருக்கு வந்து என்ன பண்றாங்க இந்த நிமிஷா பிரியா ஒரு மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்றாங்க. மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டு தன்னுடைய பாஸ்போர்ட்டை அவர் வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, அந்த மயக்க மருந்து அளவுக்கு அதிகமாகி அந்த மெக்தி வந்து இறந்து போயிடுறாரு. அப்புறம் இது அந்த நாட்டு போலீஸுக்கு தெரிய வர இந்த நிமிஷா பிரியா வந்து கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க. சிறையில் அடைக்கப்பட்டு இவங்களுக்கு வந்து 2020ல மரண தண்டனை விதிக்கிறாங்க. 2020ல வந்து இவங்களுக்கு வந்து மரண தண்டனை விதிக்கிறாங்க. இவருக்கு மரண தண்டனை விதித்ததுக்கு அப்புறம் இவரை எப்படியாவது மீட்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய முயற்சிகளை மேற்கொள்றாங்க. அங்க வந்து இந்திய தூதரகம் கிடையாது ஏமன் நாட்டில், இந்த ஹவுதி பிரிவு இந்த இதுல. அதனால சவுதி அரேபியாவில் இருக்கிற அந்த இந்திய தூதரகம் தான் இதற்காக தலையிட்டு செயல்படுது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சேவ் நிமிஷா பிரியா இன்டர்நேஷனல் ஆக்ஷன் கவுன்சில் அப்படின்னு சொல்லி ஒரு குழுவை நியமிச்சு, அதன் மூலம் இவங்களை எப்படியாவது மீட்கணுன்றதுக்கு பல்வேறு முயற்சிகளை முன்னெடுக்கிறாங்க. அதன் ஒரு கட்டமாகத்தான் இந்த வேலைகளெல்லாம் பார்ப்பவர் யாருன்னா, இவங்களை எப்படியாவது மீட்டெடுக்கணுன்றதுக்காக அங்கே உள்ள ஒரு சமூக ஆர்வலரும், அந்த நாட்டு ஒரு விமான போக்குவரத்துக்கான ஆலோசகருமான திரு சாமுவேல் ஜெரோம் என்பவர் தான் இதெல்லாம் பார்க்குறாரு. அவங்க அம்மாவுடைய அந்த இதுகளெல்லாம் கேட்டு இந்த வழக்கை கையாளக்கூடியவராக அவர் தான் இருக்கிறார், இந்த சாமுவேல் ஜெரோம் என்பவர். இதற்கிடையில் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அந்த அந்த காலகட்டத்திலேயே வந்து இவங்க வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இவங்களுக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருந்தது இல்லையா, மெக்தி இந்த நிமிஷா பிரியாவுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது என்ன பண்ணுறாங்க, இவங்களை இந்த நிமிஷா பிரியாவை வந்து தான் விசாரிக்கிறாங்களே தவிர மெக்தியை விட்டுறாங்க. இவங்களை கூட்டு போய் 6 நாள் சிறையில் அடைச்சி வைக்கிறாங்க. அப்போ ஒரு 6 நாள் சிறையில் இருந்துட்டு தான் அவங்க வெளியில் வராங்க. வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பாஸ்போர்ட்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுக்குறாங்க. மயக்க மருந்தில் அவர் வந்து அதிகமாகி அவர் இறந்து போயிடுறாரு. இப்போ 2020ல் வந்து இவருக்கு மரண தண்டனை அறிவிச்சாங்க. இப்போ சமீபத்தில் வந்த செய்தி தான் நேற்று கடந்த இந்த 2 நாட்களாக நடந்துட்டு இருக்கிற செய்தி தான், 16ஆம் தேதி இவருக்கு வந்து மரண தண்டனை நிறைவேற்றப்படும் அப்படின்னு வந்து அறிவிச்சிட்டாங்க. இதை எப்படியாவது இந்த நிமிஷா பிரியாவை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு முயற்சிகளை, அதாவது சேவ் நிமிஷா பிரியா கவுன்சில் இருக்குல்ல, அவங்களும் பல முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க. இந்த சாமுவேல் ஜெரோமும் வந்து நிறைய முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அந்த நாட்டுடைய மத்திய சிறையில், ஏமன் நாட்டு தலைநகர் சனாவில் உள்ள மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நிமிஷா பிரியா, அந்த மத்திய சிறையின் அதிகாரி வந்து இந்த சாமுவேல் ஜெரோம் கிட்ட நேரடியாக தகவல் 16ஆம் தேதி நிறைவேற்ற போது இவங்களுடைய மரண தண்டனை என்பதையும் வந்து சொல்லிட்டதா வந்து சாமுவேல் ஜெரோம் வந்து சொல்லியிருக்காரு ஊடகத்தில். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவங்களை மீட்பதற்கான இன்னமும் ஒரு அவகாசம் இருப்பதாக அந்த சாமுவேல் ஜெரோம் அவர்கள் வந்து கூறுறாரு. என்ன வழின்னா, அங்கே வந்து அந்த ஷரியத் சட்டம் இருக்கிறதுனால அங்கே வந்து பிளட் மணி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா. அந்த பிளட் மணி என்னன்னா, பாதிக்கப்பட்ட கொலை செய்யப்பட்ட குடும்பத்தினருக்கு தக்க நிவாரணத்தை வழங்கி அவங்க வந்து மன்னிப்பு கொடுத்துட்டாங்கன்னா இதிலிருந்து இந்த மரண தண்டனையிலிருந்து நம்ம விடுபட்டுட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதற்கான முயற்சியில தான் இப்போ வந்து எல்லாமே இறங்கிட்டு இருக்காங்க. அந்த ஒற்றை நம்பிக்கை தான், எப்படியாவது நிமிஷா பிரியாவை காப்பாற்றி விட முடியும் அப்படிங்கிற அந்த ஒற்றை நம்பிக்கையில் தான் இப்போ வரைக்கும் சொன்னிட்டு இருக்காங்க. வருகிற 16ஆம் தேதி அவருக்கு மரண தண்டனை. அந்த இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு தேதி 10, இதிலிருந்து ஒரு 5 நாட்கள் தான் இருக்கிறது. இந்த 5 நாட்களுக்குள்ள நிமிஷா பிரியாவை மீட்டுவிட முடியுமா என்கிற ஏக்கத்துடன் நிமிஷா பிரியாவின் தாயார் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய மக்களாகிய நாம் அனைவருமே காத்து கொண்டிருக்கிறோம். அவர் எப்படியாவது மீண்டு வர வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஏன்னா நம்ம வந்து முன்பு சொன்னது போல அந்த கொலையை நியாயப்படுத்தலை. மெக்தி என்பவரை வந்து அவர் வந்து வேணும்னே கொலை செய்யலை. அவரிடமிருந்து எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அந்த மயக்க மருந்தை அவர் கொடுத்திருக்கிறார். மயக்க மருந்து அதிகமானதா அல்ல அவர் வந்து
இறந்து போயிருக்கிறார். இப்படி தான் அவங்கள திட்டமிட்டு கொலை செய்யணும்னுலாம் செய்யல. ஆனால் மெக்தியிடமிருந்து நிமிஷா பிரியாவுக்கு நிறைய டார்ச்சர் வந்திருக்கிறது. பாலியல் துன்புறுத்தல்கள் நிறைய பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் அந்த ஃபினான்சியலாக ஹாஸ்பிட்டலுடைய வருமானத்தை நிறைய சுரண்டி இவர் மட்டுமே அனுபவிச்சிருக்கிறாரு. துப்பாக்கி முனையில் அவர் பலமுறை மிரட்டியிருக்காராம் நிமிஷா பிரியாவை அந்த மெக்தி. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அவர் மரண தண்டனையில் இருந்து மீண்டு வர வேண்டும் என கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.